அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் கடந்த வீடியோவில் கற்றுக்கொண்டதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அடுத்த நிலைக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வீடியோவில் இந்த வார்த்தைகளை நீங்களே கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் நான் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்க பழகியதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். குறில் நெடில் குறியீடுகளை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ذهب إذا جاء حطب بعالم خلق ماءها همزة ألف نوري உச்சரிப்புல ماءها شانئك إيلاف فيل قرأ علم சுதூரி. இப்போது நீங்கள் பார்ப்பது குறியீடுகளின் வகைகள். நாம் கடந்த வீடியோவில் கற்றுக்கொண்ட குறில் நெடில் குறியீடுகளை அடுத்து நூன் சப்தம், தன்வீன், அழுத்தமான ஷத்தா மற்றும் மௌன சுக்கூன் குறியீடுகள். இந்த குறியீடுகளை இப்போது விரிவாக பார்ப்போம். ஆரம்பமாக நூன் சப்தம் தரும் குறியீடுகள். குறில் குறியீடுகளின் உச்சரிப்போடு இன் என்ற சப்தத்தையும் தரும். இவ்வாறான நூன் சப்தம் தரும் குறியீடு வார்த்தையின் கடைசி எழுத்தில் தான் வரும். ஆ இங்க அன், இ டபுள் கோடு வருது இல்ல, ரெண்டு கோடு, இது இன். உ இது உன். அப்ப அன், இன், உன். இப்போது சற்று விரிவாக பார்ப்போம். பன், பின், புன், தன், தின், துன், ஜன், ஜின், ஜுன், அன், ஐன், உன், தன், தின், துன், கன், தின், குன், மன், மின், முன், வன், வின், உன், தன், தின், துன், ஜன், ஜின், ஜுன், ஃபன், ஃபின், ஃபுன், யன், இன், யுன். தன்வீன் குறியீடுகளை இன் என்ற சப்த எழுத்துக்களை வார்த்தைகளில் வாசிக்க கற்றுக்கொள்வோம். ஆ ஐன் அலிஃப். ஆலி முன், ஆலி முன் தன்வீன். ஆலி முன். ரஃபீஇன், ரஃபீஇன். யௌமன், யௌமன். கிதாபின், கிதாபின். மலிக்கின், மலிக்கின். நாசுன், நாசுன். குர்ஆனுன், அலிஃப் அலிஃப். குர்ஆனுன். ஹம்தன், ஹம்தன். கஸீரன். அடுத்ததாக மௌன சுக்கூன் குறியீட்டை பார்ப்போம். அப், இதை எப்படி வாசிக்கணும்? பாக்கு சுக்கூன் இருக்குல்ல, இந்த பாவுடைய உச்சரிப்பானது முந்தைய எழுத்தோடு சேர்ந்துவிடும். அப். இன்னும் விரிவாக பார்ப்போம். அப் சுக்கூன் எழுத்தானது முந்தைய எழுத்தோடு தான் சேர்த்து உச்சரிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப், இப், உப், தப், தா, பா, தப், திப், துப், தன், தின், துன், அம், மிர், குல், ஃபம், இக், சுன், ஃப, சுன், ரக், சத், ஷாத், ஷவ், ரக், சத், ஷவ். அடுத்ததாக சுக்கூன் குறியீடுகளை வார்த்தைகளில் வாசிக்க கற்றுக்கொள்வோம். சுக்கூன் குறியீட்டை வார்த்தைகளில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அல் அலிஃப்லாம். அல் ஹம்து, அல் ஹம்து. யௌமி, யௌமி. நஅபுது, ஐன், நஅபுது. நஸ்தஈனு, நஸ்தஈனு. அன் அலிஃப் நூன். அன்அம்த. யுகீமூன, யுகீமூன. ரஸக்னாஹும், ரஸக்னாஹும். யுன்ஃபிகூன, யுன்ஃபிகூன. அம்வாலுஹும், அம்வாலுஹும். யுவஸ்விசு, யுவஸ்விசு. இப்போது அடுத்து வாசிக்கப்படக்கூடிய ஷத்தா குறியீட்டை பார்ப்போம். இக்குறியீடு வரும் எழுத்தை இரண்டு எழுத்துக்களின் உச்சரிப்போடு வாசிக்க வேண்டும். ஷத்தா இடப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தை முதலாவதாக சுக்கூன் குறியீட்டோடும் இரண்டாவதாக ஷத்தாவுக்கு மேல் உள்ள உச்சரிப்போடு வாசிக்க வேண்டும். இதை திரும்ப திரும்ப வாசித்து பழகிக் கொண்டால் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அப்ப எப்படி வாசிக்க போறோம்? அப்
ப அப்ப. நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம். தப்ப தப் ப தப்ப தப் த ப ப தப்ப ஃபஸப்பிஹ் ஃபஸப் ஃபஸப்பிஹ். இன்னும் விரிவாக பார்ப்போம். ரப்பி ரப் ரப்பி அர் ரஹீம் அலிஃப் ரா இங்க ஷத்தா இருக்கா? அர் ரஹீமு அர் ரஹீமு. ஈயாக ஈயாக வலவ் வல லாம் அலிஃப் திரும்ப ஒரு அலிஃப் வருது. இங்க வாதுக்கு மேல ஷத்தா இருக்கிறதுனால இந்த லாமை வாதோட சேர்த்துக் கொள்கின்றோம். வலவ் 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 ஃபஸல்லி صاد ஃபஸல்லி قدر قدر ஷத்தா قدر ما ودعك ما ودعك ربك ربك. இப்போது சுக்கூன் மற்றும் ஷத்தா குறியீடுகளோடு வார்த்தைகளை வாசிக்க பழகிக்கொள்வோம். தப்பத் முதல் எழுத்து த ப ஷத்தா இருக்குது, இங்க சுக்கூன். தப் தப்பத். يهدينا يهها يهدينا يهدينا حم شدة حمالة حمالة أن الناس ألف شدة الناس ألف لام الخناس الخناس يوم الدين يوم الدين. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை அனைத்து குறியீடுகளையும் கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோவில் கற்றுக்கொண்டதை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து நன்கு வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான பயிற்சி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகளை வாக்கியங்களை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக வாசிக்கிறீர்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சரிபார்த்துக் கொள்வோம். அடுத்த வீடியோவில் இதுவரை கற்றுக்கொண்டதை ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமாகிய அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஆரம்பம் செய்வோம். தயாராகுங்கள். காணொளிகளை காணுங்கள், பலன் பெறுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.